படத்தை பார்த்துட்டேன். கங்குவா ஓவர் சீன்ஸும் வந்து நான் எதிர்பார்த்ததை விடாம ஒரு செம ஹாப்பியில் உள்ளே போனேன். அதே ஹாப்பி கொஞ்சம் இல்லாமல் 100% இல்லாமல் ஒரு 80%க்கு ஹாப்பியாக இருந்தது. சூர்யாவோட எஃபெக்டே வேற லெவலில் போடுவார். ஒவ்வொரு படமும் கொஞ்சம் அவருடைய சீரியலுக்கு ஒரு புதுசாக நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருந்தாரு. நம்ம சிறுத்தை சிவா சொல்ல தேவையில்ல. அந்த ஸ்கிரிப்டை சொல்லும் போது சூர்யாவுடைய அண்ணனுடைய கேரக்டர் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு ஜானியும் வித்தியாசமாக வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூரியனுடைய ஹேமே. ஏன்னா ஒரே ஜேர்னியில் போயிட்டு இருந்தால் மக்களுக்கு போர் அடிச்சிடும். ஏன்னா சிறுத்தை சிவா நான் வந்து கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அண்ணன் திகிரமாக பண்ணார். அந்த எஃபெக்ட் வந்து உள்ளே கொடுத்துருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. விக்ரமணன் தான் பண்ணுவார்னு நினச்சிருந்தோம். படம் ஒரு வித்தியாசமான ரோலில் விக்ரமணன் தான் கொடுப்போம் எல்லாருமே சொல்லியிருந்தோம். ஆனால் அவருடைய ஈக்குவலுக்கு இல்லாமல் அவருடைய திறமைக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு 100%ல ஒரு 80% நான் சொல்லுவேன் பக்காவாக கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தை பாருங்க, ரொம்ப ரொம்ப பழைய கால ஸ்டோரி செம்மையாக கொடுத்துருக்காரு. வில்லனுக்கு சொல்ல தேவையில்ல. வில்லனுக்கும் சூர்யாவுக்கும் வந்து செம்ம சண்டை வரும், ஃபைட் சீன்ஸு. ஏன்னா ஒரு இடைவெளிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஸ்லோவாக ஃபுல்லாக அடிதடி தான், ரத்த காயம் அப்படி இப்படி குத்துறது போர் உள்ள சண்டையாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நடா இது சண்டையாக போயிட்டுருக்கு, போரிங்காகவே இருக்குது அப்படின்னு தான் நினைப்பீங்க. செகண்ட் ஹாப்பில் அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறது தான் செகண்ட் ஹாப்பில் செம்மையாக பண்ணியிருப்பாரு. சும்மா போரிங்கே இல்லாமல் அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணுறது செகண்ட் ஹாப்பு தான். சாங்லாம் வந்து சொல்ல தேவையில்ல. அதை நான் எல்லா கதையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. சாங் எங்கெங்கே வைக்கணுமோ கரெக்டான சேனலில் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆக்டிங் பிடிச்சிருக்கு, வில்லனுடைய ஆக்டிங் பிடிச்சிருக்கு. டிஎஸ்பி முக்கியமாக சூரியனாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பிக்கும் உள்ள நட்புன்னு நினைக்கிறேன். அவருக்கு போட்டிருக்க ஒவ்வொரு மியூசியம் வந்து நிறைய படத்தில் போட்டிருக்காரு. இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக சூரியனாவுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். டிஎஸ்பி வந்து செம்ம தலைவா ஹைலைட். உங்களுடைய சூரியனாவுக்கு ஹார்ட் ஒர்க் ரொம்ப கொடுத்துருக்கீங்க. சிறுத்தை சிவாண்ண ரொம்ப ஹைலைட்னா. எல்லாம் அவருடைய பெரிய பெரிய ஆக்டருக்கெலாம் வந்து என்ன மாதிரி ஜேர்னி எடுக்கணும், என்ன மாதிரி புதுசாக கதையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி மெதுவாக கொடுக்குறீங்க. உங்களுடைய ஹைலைட் கதை செம சொல்ல தேவை. உங்களுடைய டீம் நம்பருக்கு எல்லாருக்குமே வந்து சொல்லிட்டு அடிக்கிறேன். சூப்பராக இருந்தது. ஏன்னா சூரியனோட ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணி படம் பார்க்குறது. நானே வந்து தலை ரசிகன் தான், உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு சூரியனோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், செம்மையாக பிடிக்கும். என்னன்னா ஒரு நம்ம எதிர்பார்க்கறது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுப்பாரு. ஜேர்னியில் சூப்பராக கொடுப்பாரு. ஏன்னா ஆனால் சத்தியமான இந்த கதையை வந்து நான் உங்ககிட்ட இருந்து எதிரே பார்க்கல. ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த கதையை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சின்னதாக வருத்தம், வேறு எதுவுமே கிடையாது. ஹைலைட் படம் பகா ஈட்டு. அமரனுக்கு ஈக்குவலாக இந்த கதை வந்து ஹைலைட்டாக அடிக்கும்னு நினைக்கிறேன். அமரன் தான் வந்து 2 வாரத்துலேயே வந்து 2 கோடி அடிச்சிருக்குன்னு சில பேர் சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. ஆனால் அமரனுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே நம்ம சூரியனுடைய கங்குவா படம் ரிலீஸு ஹைலைட் பண்ணிட்டு நானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அமரனுடைய இந்த கதை வந்து ஹைலைட்டாக தூக்கின்னு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம். ஒன்றா ஒரு 2 வாரத்தில் தெரியும், இல்லைன்னா ஒரு 3 நாளில் தெரியும். 2 வாரம் கூட தேவையில்லை, 3 நாளில் தெரியும் எவ்வளோ கலெக்ஷன் அடிக்குது, யார் எந்த ஹைலைட்டில் பண்ணுறாங்கன்னு பக்காவாக தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது கொஞ்சம் நான் வந்தேன், செம்மையாக இருக்குது. நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க.